அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம அஃப்ரா குட்டி வச்சுட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவேன் போல இருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், மேடம் வந்துட்டு எண்டு கார்டு போட்டுருவாங்க. என்ன மேடம்? அஃப்ரா குட்டி எங்க காணா? எங்க காணா? அவங்கள யாருமே விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களா? அவங்க அக்கா எல்லாம் வெளில விளையாண்டுட்டு இருக்கா. அவளை விளையாட்டுக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களா. அதனால மேடம் வந்துட்டு என்கிட்ட உட்காந்துட்டு, அம்மா என்னை யார் எப்படி சொல்லுவா அஃப்ரா குட்டி? சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களாம் பாவம் பிள்ளைய. அதனால் வந்துட்டு வாம்மா நம்ம வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு நானும் அஃப்ரா குட்டி வந்துட்டு வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கோம். சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறையா சிஸ்டர் வந்துட்டு கொஷின் கேட்டிருந்தாங்க. சரி இன்னைக்கு அந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். அப்புறம் உங்கள் கூட இந்த மாதிரி பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. நம்ம பழைய வீட்டில் இருக்கும் போது வீடியோ போட்டிருக்கேன். இது வந்துட்டு சும்மா சடனாக சரி நம்ம வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே ஒன்று சேர்த்துக்க மாட்டாங்க தங்கம். எந்திரிச்சு ஒரு ஸ்கார்ஃப் காட்டு. எல்லாம் மாமிக்கு உன்னோட ஸ்கார்ஃப் காட்டு. மாமி தானே அவள் என்ன நினச்சிட்டானா நான் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கேன். அவங்க மாமி பேச எங்கள் அண்ணனோட ஒய்ஃபு. அவளோட ஃபேவரட்டே பார்த்தீங்கன்னா என் அண்ணனோட ஒய்ஃபு தான். ஆனால் மாமி பேர் என்னம்மா? ஐயோ அது வந்துட்டு நம்ம மம்மி எங்க கேரளா மம்மி. உனக்கு ரொம்ப பிடிச்ச மம்மி யாரு? சாலியா மம்மி. அப்போ மனசுல பிடிக்காதா? போச்சு அடிக்க போறா. மனசுல பிடிக்காதான் சொல்லிட்டேன். போச்சு. யார் பிடிக்கும் உனக்கு? மனசுல பிடிக்கும்ல எங்க அண்ணனோட ஒய்ஃபு. பிடிக்காதா? போச்சு வீடியோ பாப்போம். மனசுல அடிப்போம். நீ வந்து சாரி சொல்லிடு. சரி சாரி சொல்ல மாட்டாங்களா மேடம்? நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நடுநடுவில் பிரேக் ஆகி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அஃப்ரா குட்டியை வந்துட்டு கொஞ்ச நேரம் அவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறணும். அங்கே ஒரு பெனிஃபிட் என்னென்னா அம்மா வீடு இருக்கும்ல, கீழே கொடுத்துட்டு வீடியோ எடுக்கலாம். இங்கே அந்த மாதிரி எடுக்க முடியாது. இந்த மாதிரி தான் அப்பப்போ வந்து பாசத்தை வேற பொழிவா. என்னடா தங்கம் நான் ஸ்கார்ஃப் போட்டிருக்கேன். அவங்களும் ஸ்கார்ஃப் போடுவாங்களா மேடமு? இப்போ தங்கம் வந்துட்டு என்ன சொல்கிறது, குளிருது வேர்க்கிறது தான் அப்படி சொல்கிறா குளிருதுன்னு. மழை பெய்யுறது வந்துட்டு வெயில் அடிக்குதுன்னுவா. மாற்றி சொல்லுவா நம்ம அஃப்ரா குட்டி. அப்புறம் நம்ம மசாலா பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டும் நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சிஸ்டர்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கேட்கும் போது. எனக்குமே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தர் வீட்டில் வந்துட்டு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்ல, அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு முதல்ல வந்துட்டு கேமரா வந்துட்டு என்ன சொல்கிறது, கேமரா ஸ்டாண்டு வந்துட்டு செட் பண்ணணும். ஏன்னா கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம வாங்கி வச்சுருக்கோம், ஆனால் அதை செட் பண்ண தான் டைமே இல்லை. அதெல்லாம் செட் பண்ணிட்டோன்னு வைங்களேன். அதை செட் பண்ணிவிட்டு மேடமே வந்துட்டு நான் கையில் வச்சுக்கிறலாம். இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னை நம்பி மசாலா வாங்கின எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்ன சொல்கிறது, நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போது அந்த சிஸ்டர் அதை வந்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் போடுறேன். ஆல்ரெடி நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டேன். அவங்க வந்துட்டு எனக்கு பண்ணுங்கள், எனக்கு ரிப்ளைவே பண்ணலையே சிஸ்டர்னால 2 டைம் கேட்டுட்டாங்க. சரி அவங்களுக்கு எனக்கு ரிப்ளை பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த சிஸ்டர் என்ன கொஷின் கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன். அந்த சிஸ்டர் நேம் பார்த்தீங்கன்னா நஸ்ரீன். அவங்க தான் கேட்டிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ ஓட்டுறாங்களாம். ரேபிட்டோ ஓட்டுறனால இவங்க வந்துட்டு இந்த டெலிவரி ஜாப் மேடம் நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு முட்டிட்டாங்க. இவங்கள வச்சுட்டு வீடியோ எடுக்கும்போது இந்த கஷ்டம்தான் இருக்கும் கொஞ்சம். அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ரேபிட்டோ ஓட்டுறாங்களாம். உங்கள் ஹஸ்பண்ட் ஸ்விக்கி ஓட்டுறாங்கன்னு சொல்கிறீங்களே, அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு? உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க? நீங்கள் அதுலேருந்து எப்படி வந்துட்டு தனித்தனியாக எடுத்து வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் என்ன ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் கேட்டனால நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 2000 கிட்ட ஏர்ன் பண்ணுவாங்க. ஒரு 1500ன்னு வச்சுக்கிருவோம். டெய்லி வந்து 2000 ஓட்ட முடியாதுல்ல, 1500ன்னு வச்சுக்கிருவோம். இல்லை அவ்வளோதான், மேக்ஸிமம் அவ்வளோதான் ஓட்ட முடியும். அதுவுமே அப்படின்னாத்தா காலையில் எழுந்திரிச்சு போனாங்கன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வருவாங்க. ஒரு 2 hours தூங்குவாங்க. நைட் சில டைம் லேட்டாக வருவாங்கல்ல, அதனால் மத்தியானம் தூக்கம் தேவைப்படும் அவங்களுக்கு. அதனால ஒரு 2 hours தூங்கிட்டு மறுபடியும் ஓட்ட போயிடுவாங்க. டெய்லி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 அவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு 500ன்னு தனியாக வச்சுக்கிருவாங்க.
எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப 1000 வந்துட்டு இப்ப வீடோட ரெண்ட் அதிகமா இருக்கிறனால, டெய்லி 1000 நம்மளோட ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவாங்க. ராபிட்டோல பார்த்தீங்கன்னா, டெய்லி இன்கம் வரும்னு நெனைக்கிறேன். ஆனா ஸ்விக்கில அப்படி இல்ல. வாரம் தான் சம்பளம் தருவாங்க. வாரம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு 7000 தருவாங்க. ஒரு நாளைக்கு ரூ. 1000 படி 7000 குடுப்பாங்க. அதுலேருந்து நான் வீட்டு வாடகை, வீட்டு செலவு எல்லாமே நான் அதிலேயே பார்த்துக்கிருவேன். 7000ன்றது எனக்கு கரெக்ட்டா தான் இருக்கும். வாடகை குடுத்து வீட மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் குடுத்துட்டுருந்தாங்க. நான் ஆல்ரெடி அதையுமே சொல்லியிருக்கேன். அப்படின்னு அதான் சொல்லுவாங்க. விஜே சித்துன்னு ஒரு விளாகர் இருப்பாங்கல்ல, அந்த 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 அவங்கள நான் பார்த்தது கிடையாது. ஆனா அப்படின்னு அதான் சொல்லுவாங்க. அவர் சொல்லியிருக்காரு, நம்ம செலவு அதிகரிக்க அதிகரிக்க நம்ம இன்கம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம செலவும் அதிகரிச்சுட்டே இருக்கும். நம்ம 15,000ல நான் வந்துட்டு சென்னைக்கு வந்தப்ப குடும்பம் நடத்தி ஃபேமிலி ரன் பண்ணிடலாம்னு நெனச்சிருக்கேன். அப்பவும் எனக்கு செலவு கரெக்ட்டா தான் இருந்துச்சு. இப்ப நான் அத விட டபுளா தான் ஏர்ன் பண்றேன். ஆனா அப்பவும் பார்த்தீங்கன்னா, என் செலவு கரெக்ட்டா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொன்னாங்கன்னு அப்படின்னு அதான் சொல்லுவாங்க. அதே மாரி தான் எங்க லைஃப்புமே. நாங்க 14,500ல ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் எங்க லைஃப என்ன சொல்றது ரன் பண்றதுக்கு. இப்போ வந்துட்டு வாரம் 7,000 தர்றாங்க. 4 வாரம் நான் அம்மாடி! அஃப்ரா குட்டி வச்சுட்டு பேசவே முடியல. ஒழுங்காவே ரிப்ளை பண்ண முடியல. என்ன குட்டி அமைதியா இருப்பியா? அமைதியா இருப்பியா? குட்டி பண்ணாம இருப்பியா? அப்ப நான் பேசாம கட் பண்ணிருவா வீடியோவ? பேசிடவா? ம். வாரம் 7,000 குடுப்பாங்க. அத வச்சு தான் மேனேஜ் பண்ணிக்கிருவேன். என்ன சொல்றது, அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நான் இப்ப கூட சொல்லிட்டு இருப்பேன், "நம்ம கம்மியான ரென்ட்ல இருந்திருந்தா, நீங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லல்ல வீரா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, நீயும் புள்ளையும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு போதும்." எனக்கு கொஞ்சம் கஷ்டமா அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வீடியோஸ் எடுக்கிறது, அப்புறம் நான் ஏதாவது வீட்லயே ஹோம்மேடா ஏதாவது வேலை செய்றது, ஹோம்மேடா ட்ரை பண்ணி பிஸ்னஸ் பண்றது அந்த மாதிரி செய்றேன். ஏன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல. அவங்க என்னைய சந்தோஷமா வச்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நானும் அவங்களுக்கு வந்துட்டு கஷ்டம் குடுக்கக்கூடாதுல்ல. ரொம்ப வந்துட்டு கஷ்டம் குடுக்கக்கூடாது. திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா, ரொம்ப கஷ்டமாயிரும்ல. யாருக்கு எப்போ உடம்பு சரியில்லன்னா சொல்ல முடியாது. அதுவும் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல சொல்ல முடியாது. அல்லாஹ் வந்துட்டு பாதுகாப்பான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஆ அம்மாடி! சாரி எதுவும் நெனச்சுக்காதீங்க. நம்ம அஃப்ரா குட்டிய வச்சுட்டு வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பாப்பா பின்னாடி உட்காந்துருக்காங்க. அதனால வந்துட்டு நானும் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு யூஸா இருக்கும். நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸா இருக்கும்ல. அதனால தான் நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்ணணும்னு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அவ்வளோதான் சிஸ்டர் 7,000 வாரம் தருவாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் தான். அந்த 500 1,500 இருக்குல்ல, அந்த 500ல பெட்ரோல் மேனேஜ் பண்ணுறது, அவங்க செலவு, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, எங்கள வெளில கூட்டு போறது, அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிருவாங்க. பெட்ரோலே பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 400 கிட்ட போட்டுருவாங்க. ஒரு நாள் 2,000 ஏர்ன் பண்ண வேண்டியது இருக்கும்ல, அத வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பணும். அந்த மாதிரி இருக்கு. அவங்களுக்கு தேவைன்னு வைங்களேன் 2,000 அப்படி கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓட்டுவாங்க. அவங்க இவளோட பெரிய போதும்மா பாசம் போதும்மா, போதும்மா, போதும்மா முடியலம்மா. இப்படிதான் சிஸ்டர் இதுக்காக தான் சிஸ்டர் என்னால வீடியோ எடுக்கவே முடியல. அம்மா வந்ததுக்கு அப்புறமா அவங்ககிட்ட குடுத்துட்டு எடுக்கலான்னு நெனச்சேன். எங்கிட்டு நெக்ஸ்ட் என்னமோ பண்ண போறா. ம். சரிம்மா. வீடியோ எடுக்கவா? வச்சிடவா? வச்சிடவா? சரி நான் வச்சிடுறேன்ப்பா. பாய் சொல்லிடு எல்லாருக்கும். அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அஃப்ரீன் அம்மாகிட்ட குடுத்துட்டு, அவங்க கேட்டதுக்கு ஒழுங்கா ஆன்சர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். வாரம் பார்த்தீங்கன்னா 7,000 எனக்கு தருவாங்களா, அதிலேயே நான் ஃபேமிலி ரன் பண்ணிக்கிருவேன். மீதம் அதிகமா ஓட்டுனாங்கன்னா, அவங்க செலவுக்கு வச்சுக்கிருவாங்க. அவங்க ஃபேமிலிக்கு அனுப்புறது அந்த மாதிரி வச்சுக்கிருவாங்க. பெட்ரோல் அவங்களே தான் போட்டுக்கிருவாங்க. இப்போதைக்கு நம்ம ஃபேமிலியோட அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. பெட்ரோல்லாம் அவங்க போட்டுக்கிருவாங்க. அப்புறம் வந்துட்டு ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அஃப்ரீன் அத்தாக்கு தான் தெரியும். அவ்வளோ டீட்டெயில்டா வந்துட்டு நான் கேட்க மாட்டேன். நான் வண்டியில ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் கேட்டிருந்தாங்க அவங்க. அதெல்லாம் அஃப்ரீன் அத்தாக்கு தான் தெரியும். எப்படி அத அஃப்ரீன் அத்தா குடுக்குற காசுல வந்துட்டு எதுக்கு எப்படி தனித்தனியா எடுத்து வைப்பீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து இப்போ 1 மந்த் கிட்ட ஆகப்போகுது. பாதி நாள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் நான் ஊர்ல இருந்தேன்.
அவங்க இப்ப என்ன சொல்றது, ஒரு 1 வீக் வந்துட்டு அஃப்ரீன் வந்துட்டு வேலைக்கு போகல. ஊர்ல அங்கிட்டு, இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தனால போகல. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறமா எனக்கு சேலரி குடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால நான் வந்துட்டு இன்னும் ப்ராப்பரா வந்துட்டு இதுக்கு இதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணல. இப்போதைக்கு நான் வாடகைக்கு எடுத்து வச்சிருக்கேன். வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி எடுத்து செலவு பண்ணிக்கிறேன். ஏன்னா வாடகை வந்துட்டு டக்குன்னு குடுக்கணும்ல. கொஞ்சம் டேஸ் தான் இருக்கிறதுனால குடுக்குற காசு வந்துட்டு முக்காவாசி நான் வாடகைக்கு எடுத்து வச்சுருவேன். இருக்கிற காசுல வந்துட்டு அப்பலாம் நான் சொன்ன மாதிரி நாங்க சாப்பாடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சேவ் பண்ணவே மாட்டேன். வீடியோ பார்த்தாலே தெரியும். நாங்க நல்லா சாப்பிடுவோம். அப்படின்னு என்ன சொல்றது, நம்ம சாப்பிடுறதுக்கு தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அதனால நான் சாப்பாடுலலாம் கஞ்சத்தனம் அப்படிலாம் நான் பார்த்தது கிடையாது சிஸ்டர். நான் ப்ராப்பரா வந்துட்டு என்னென்னத்துக்குன்னு செலவு பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு சேலரி இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் செலவு பண்ணேன். அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்ப நான் வந்துட்டு ஃப்ராங்கா சொல்றேன். எனக்கு ஒரு நாளைக்கு ரூ. 1000 குடுக்குறாங்க. அதுல வந்துட்டு நான் என்னென்னத்துக்கு எப்படி செலவு பண்றேன்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் சொல்லுறேன். அவ்வளோதான் சிஸ்டர். இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம ஃபேமிலி. அ எந்தெந்த டைம்ல வேலைக்கு போவாங்கன்னு கேட்டிருந்தாங்க. காலையில வெள்ளனே போயிருவாங்க அவங்க. நாங்க என்ன சொல்றது, லீவ் டைம்ன்றனால தூங்குறோமா, அவங்க காலைல வெள்ளன போயிட்டு மத்தியானம் ஒரு 1 மணிக்கு வந்துருவாங்க. வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வேலைக்கு போயிருவாங்க. நைட் வர கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். அவங்க என்ன சொல்றது, அதில டார்கெட் இருக்கும்ல, அத அச்சீவ் பண்ண உடனே தான் வருவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. லாங் டெலிவரி எல்லாம் போவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுட் டெலிவரி கிடையாது. அஃப்ரீனத்தா வேலை பார்க்குறது. அவங்க வந்துட்டு இந்த குராசரி ஐட்டம் வீட்டு சாமான்லாம் குடுப்பாங்கல்ல, அந்த ஐட்டம்ல தான் வேலை செய்றாங்க. அது வந்துட்டு ஒரு சரவுண்டிங் இருக்கும்ல, அதுக்குள்ள தான் குடுப்பாங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ராபிடோனா பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ராப் பண்றது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸா இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அம் இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் கிட்ட கிட்ட தான் இருக்கும். கொஞ்சம் லாங் குடுப்பாங்க அவ்வளதான். எல்லா ஆர்டருமே அட்டெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருந்தாங்க. எல்லா ஆர்டருமே அட்டெண்ட் பண்ணிருவாங்க. அவங்க என்ன சொல்றது, ஆர்டர வந்துட்டு மிஸ் பண்ணவே மாட்டாங்க. பீக் டைம்ல ஆன்ல இருக்கணும்ல, அதுல கண்டிப்பா ஆன்ல இருப்பாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுக்குன்னு இன்சென்டிவ் குடுப்பாங்கல்ல, அது நமக்கு வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். சப்போஸ் ஆன் ஆகலைன்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி உட்காந்துருவாங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துட்டு மிஸ் ஆகுற சான்ஸ் இருக்கும்ல, அப்போ வந்துட்டு கவலையா உட்காந்துருவாங்க. பரவால்ல நெக்ஸ்ட் டே பார்த்துக்கிறலான்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அப்படிதான் வந்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுலயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா, கண்டிப்பா வந்துட்டு சம்பாதிக்கலாம். இந்த சின்ன வேலை, பெரிய வேலை அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நம்ம செய்ற வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணோம்னா, இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம். எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் 40,000 கிட்ட ஏர்ன் பண்ணலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா ஏர்ன் பண்ணலாம் சிஸ்டர். அவ்வளோதான். நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வந்துட்டு சொல்றேன். நீங்க ஃபேமிலி ரன் பண்றத பத்தி கேட்டிருந்தீங்க. அதான் அவங்க குடுக்குற காசுல எப்படி எடுத்து வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பிளானிங்கோட எடுத்து வைப்பேன். அப்போ வந்துட்டு எனக்கு 18,000 சம்திங் தான் குடுத்தாங்க அப்டின்னு. ஃபர்ஸ்ட்டு 14 குடுத்தாங்க. அப்புறம் 21 குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். 18, 21 அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் அதிகமாக்குனாங்க. இப்ப 30 தராங்க. ஆ நம்ம அஃப்ரா குட்டி அதுக்குள்ள கூப்ட்டுட்டாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலிய வந்துட்டு மேனேஜ் பண்றது இன்னும் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்றது, இதுக்கு என்னன்னு நான் வந்துட்டு ப்ராப்பரா போடல. ஏன்னா இந்த மந்த் ஃபுல் சேலரி எனக்கு இல்லையா, அதனால நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஃபுல் சேலரி இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அப்போ வந்துட்டு நான் ப்ராப்பரா சொல்றேன் எல்லாமே. எல்லாமே ஷேர் பண்ணுவேன். இதுல என்ன இருக்கு சிஸ்டர்? சொல்றேன் கண்டிப்பா. இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இன்ஷாட்ல எடிட் பண்றீங்கல்ல, சீக்கிரமா என்ன டவுன்லோட் ஆயிருமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆயிரும் சிஸ்டர். நெட்வொர்க் உங்க வீட்ல நல்லா இருந்துச்சுன்னா, டவுன்லோட் ஆயிரும். அதுல தான் நான் எல்லா வீடியோவுமே அதுல தான் எடிட் பண்ணுவேன். அதுல எனக்கு ப்ராப்ளம் இல்ல. வாய்ஸ் ஓவர் தனியா குடுக்கலாம். ஒரு சிஸ்டர்லாம் வாய்ஸ் உங்க சவுண்ட் எப்படி அதிகமா இருக்கு? நான் மைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அஃப்ரீனாத்தா வாங்கி குடுத்தப்போ யூஸ் பண்ணேன். இப்பலாம் நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன். அதுல வந்துட்டு வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதெல்லாம் இருக்குல்ல, அத வச்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறலாம். அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிறலாம். நீங்க இன்ஷாட்லயே எடிட் பண்ணுங்க. ஈஸியா இருக்கும். அப்புறமா நான் கிச்சன்ல வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வந்துட்டு மாட்டி வச்சிருக்கேன்ல, அத ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இது வெயிட் தாங்குதா சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு. வெயிட் தாங்குது சிஸ்டர். அப்புறம் வந்து நான் டைல்ஸ்லலாம் மாட்டல. வால்ல தான் மாட்டியிருக்கேன். வெயிட் தாங்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த மாரி நெறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சடனா நம்ம வீடியோ எடுக்கும்போது சட்டுன்னு மறந்து போயிரும்ல, அந்த மாதிரி தான். அப்புறம் வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்படிதான் மறந்து போயிரும். நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, எழுதி வச்சு தான் நான் வந்துட்டு ஆன்சர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அஃப்ரா குட்டியோட எனக்கு டைம் பாதி போயிருச்சு. வீடியோ ஸ்டார்ட் பண்ணல அஃப்ரா குட்டி வந்துட்டாங்கல்ல, அதிலேயே பாதி போயிருச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் மேரேஜ்ல போட்டிருந்தேன்ல, அந்த இயரிங் வந்துட்டு எத்தன பவுன் சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது 1 பவுன் தான். அது 916 கிடையாது. அதனால தான் பெருசா இருக்கு. மோஸ்ட்லி நம்ம 916 வாங்கும்போது திக்கா இருக்கும். ஆனா கம்மல் வந்துட்டு பெருசா இருக்காது. ஆனா அதுதான் பெட்டர். ஏன்னா நல்லா திக்கா இருந்தா தான் நல்லா உழைக்கும். இது வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன். 1 பவுன் தான் அது. அது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆல்ரெடி நான் கம்மல் கலெக்ஷன்லேயே நான் சொல்லியிருக்கேன் அது. அவங்க பார்க்கலன்னு நெனைக்கிறேன். அவங்க கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் போட்டிருந்த ஆரத்துக்கு மேட்சா நெக்லஸ் போட்டிருந்தேன். அழகா இருக்கும் சிஸ்டர்ன்னு சொல்லியிருந்தாங்க. இல்ல சிஸ்டர் இன்ஷால்லா வாங்கணும்னு எனக்கும் ஆசை தான். இன்ஷால்லா வாங்கிருவோம். காசு சேர்த்து வச்சு வாங்கிருவோம் கொஞ்சம் கொஞ்சமா. அவ்வளோதான். அந்த கேட்ட சிஸ்டருக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். உங்க ஹஸ்பண்ட் ரேபிட்டோல ஒர்க் பண்றாங்கன்னா, அது வந்துட்டு உங்களுக்கு இன்கம் வருதுன்னா, நீங்க அதே ஒர்க் பண்ணுங்க. கஷ்டமா இல்லாம இருந்துச்சுன்னா, எந்த ஒரு வேலையுமே கஷ்டம் தான். இப்ப டெலிவரி பண்றனால கொஞ்சம் பைக் வந்துட்டு ரொம்ப டிரைவ் பண்ண வேண்டியது இருக்கும். பேக் பெயின் வரும். அஃபினத்தாக்குமே அது எல்லாமே இருக்கும். கால் வலி, பேக் பெயின் ஏன்னா டெலிவரி பண்றது, மாடியில போய் டெலிவரி பண்ணணும். அந்த மாதிரி நெறையா இருக்கும்ல. அதனால கண்டிப்பா அந்த பேக் பெயின் அதெல்லாம் வரும். இது வந்துட்டு நீங்க ரேபிட்டோல வந்துட்டு நம்ம ட்ராப் பண்ணா போதும். அப்படிதானே சிஸ்டர்? ஆ அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா மாடியெல்லாம் ஏறணும் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் தான். கஷ்டப்பட்டா அல்லாஹ் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாரி பரக்கத் நமக்கு குடுப்பான். எல்லா வேலையுமே கஷ்டம் தான். அவங்க பண்றதும் கஷ்டம் தான். ஏன்னா வெயில்ல இப்ப அந்த வண்டி ஓட்டிட்டு போறதே கொஞ்சம் கஷ்டம் தான்ல. அதனால சொல்றேன். ஆனா கண்டிப்பா வந்துட்டு 30,000 ஏர்ன் பண்ணலாம் சிஸ்டர் நீங்க. ஆனா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எதுலயுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். காலையில போயிட்டு மத்தியானம் இருக்கிறது, மத்தியானம் போயிட்டு ஈவினிங் இருக்கு நைட்டுக்கு போகாம இருக்குது. அப்பலாம் இருந்தோம்னா கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியாது. நம்ம இவ்ளோ சம்பாதிக்கணும், இவ்ளோ அச்சீவ் பண்ணணும், இந்த டார்கெட்ட வந்துட்டு நம்ம முடிக்கணும் அப்படின்னு வந்துட்டு நம்மளே வந்துட்டு ஒரு கோல் வச்சு என்ன சொல்றது? ஒரு எய்ம் வச்சுக்கிறணும். எய்ம் வச்சுட்டு அத முடிச்சுட்டு தான் நம்ம வீட்டுக்கு போணும் அப்படின்னு தான் அப்படின்னத்தான் வச்சிருப்பாங்க. அவங்கள வச்சு நான் சொல்றேன். அவங்க அந்த மாரி தான் யோசிப்பாங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலி ரன் பண்ணணும், வாடகை குடுக்கணும், சாப்பாடுக்கு இருக்கு, பிள்ளைங்கள பார்த்துக்கணும், வெளியில போகணும், எல்லாமே இருக்குல்ல செலவு. அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிருவாங்க. ஆம் வீட்டுக்கு அனுப்பணும், அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் அப்படியெல்லாம் இருக்குல்ல. அதனால தான். நீங்களும் வந்துட்டு அதிலேயே உங்களுக்கு 30,000 ஏர்ன் பண்ண முடியுதுன்னா, அந்த ஜாபே பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஜாப் மாத்திக்கிறலாம். பிரச்சனை இல்ல. நெறைய பிரான்ச்சஸ் இருக்கு. உங்க வீட்டுக்கிட்ட என்ன பிரான்ச் இருக்கோ, அத கூட நீங்க கேட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்க சிஸ்டர். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. இருந்துச்சுன்னா மறக்காம சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுக்கு மேல அஃப்ரா குட்டி வந்துட்டு எதுக்கும் பேச விட மாட்டாங்க. வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க மேடம்.